ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். செய்முறையை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டான ரெசிபி கூட. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினோடனே தயிர் சேர்த்துக்கலாம். 50 ml தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி, இந்த மசாலா எல்லாமே வதங்கி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். ரொம்ப முத்தலாக சேர்க்காம பிஞ்சான கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், வரி கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா உடையாமல் இருக்கும், அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே நார்மல் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். சீரக சம்பா வந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. சீரக சம்பாவுக்கும் பாஸ்மதி ரைஸ்க்கும் ஒரே அளவு தான் தண்ணி. 1 கப் அளவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனால இது நான் 1 கப் அளவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். உப்பு காரெல்லாம் இந்த டைமில் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா கொதித்து வந்ததும் தண்ணி வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா கொதித்து வரட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அரிசி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் பாருங்கள், நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ புதினா தூவிக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினாக்கு நான் ஏற்கனவே முதல்ல கொஞ்சம் தூவிட்டேன். இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் இப்போ கொஞ்சம் தூவிக்கிறேன். கொத்தமல்லியும் தூவிக்கலாம் இது கூடவே. இப்போது தம் போடுறேன். இப்போ மேலே இருக்கிற தட்டில் நான் துணி சேர்த்துட்டு தம் போடுறேன். ஹேர் வெளியில் வராத அளவுக்கு தம் போடுறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் போட்டிருக்கேன். தம் போட்டதுக்கப்புறம் பார்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, உதிரியாக இருக்குது. 15 நிமிஷம் தம் போட்டால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. இது கரெக்டாக இருக்கும். ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. தண்ணி அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா ரைஸ் நல்லா வரும். பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல்.
இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.